தென்றல், நான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சித்துக்கு கால் பண்றேன். வரேன் ப்ரோ. எங்க நான் மீடியாக்காரனா இருந்தாலும் லோன்லாம் கரெக்டா கட்டுவேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் லோன் தர மாட்டேங்கிறீங்க? என்னது அப்படிதானா? அப்படினா சை கட் பண்ணிட்டானே. மீடியாக்காரனுக்கு வீடும் வாடகை தர மாட்டேன்றானுங்க, பொண்ணும் தர மாட்டேங்கிறானுங்க, லோனும் தர மாட்டேங்கிறானுங்க. நாங்கெல்லாம் என்ன வேட்டு கிரக வாசிக்கலாடா? ஏன்டா எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? எப்படா நம்புவானுங்க? லோனு வாங்குற வரைக்கும் இனிக்கே பேசுவ, கிடைச்சதும் மாசம் மாசம் டியூ கட்ட சொன்னா அதெல்லாம் கட்ட முடியாது, நான் மீடியால இருக்கேன், முடிஞ்சா பாத்துக்கன்னு அவங்களையே மிரட்டுவ. அப்புறம் எப்படி உனக்கு லோன் தருவானுங்க? என்னடா சொல்ற நீ? அப்புறம் எப்படி நம்ம மேனேஜர் சித்தார மட்டும் அத்தனை லோன் வாங்கியிருக்கான்? அந்த ஆள் இதே மீடியால தான் வர்க் பண்றான், அப்புறம் அவனுக்கு மட்டும் எப்படி லோன் கொடுத்தானுங்க? டேய், அந்த ஆள் மீடியால இருக்கேன்னு சொல்லி வாங்கலடா, தனியா பிசினஸ் பண்றேன்னு பொய்ய ஏகப்பட்ட எவிடன்ஸ் கொடுத்து லோன் வாங்கியிருக்கான். அப்படியா? இதுல இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்கா? இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போச்சே. சரி, அதை விடு. தென்றல் இன்னைக்கு ஆபீஸ் வரலையா? என்னது தென்றலா? இல்லடா, அவங்கள கேபின்ல பார்த்தேன், காணோம், அதான். நீதான் இப்பெல்லாம் தென்றல் வீட்டுக்கே போய் சாப்பிடுற அளவுக்கே டெவலப் ஆயிட்டீங்க, அதுவும் நைட் டைம்ல கூட. அப்படி இருக்கும்போது அவ உங்ககிட்ட சொல்லாத சரியா என்கிட்ட சொல்ல போறா? என்னடா முறைக்கிற? நீ ஏன் அவருக்கு போன பண்ணி எதுக்கு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலன்னு கேட்ட வேண்டியது தானே? யாரு தென்றலா? இல்லடா, ஆகாஷ் கால் பண்றாரு. அவன் என்ன கால் பண்றான்? அவனை பிளாக் பண்ணு. பின்ன என்னடா, நாம தென்றலை பத்தி பேசும்போது அந்த ஆகாஷ்க்கு குறையறதா? அந்த அளவுக்கு அவன் எப்பவுமே தென்றலை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? போன் அட்டெண்ட் பண்ணி இனிமே அவன் தென்றலை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்ற. சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு மச்சான். சுமர், ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சிது, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தான் ப்ரோ இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ப்ரோ, ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படியா? சொல்லுங்க ப்ரோ. தென்றலுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னைக்கு எங்களோட வீட்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓ அப்படியா? சூப்பர் ப்ரோ. அது மட்டும் இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஈவினிங்கே எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல நியூ இயர்க்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த பார்ட்டில நீங்களும் வந்து கலந்துக்கணும். ஐயோ, நானா? நீங்க மட்டும் இல்ல ப்ரோ, வரும்போது சிறுத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. அப்ப நீ நல்ல பையன் தான். நான் வேணா சிறுத்தை மட்டும் அனுப்பி வைக்கட்டுமா ப்ரோ? நான் மட்டும் வரேன். ஏன் நீங்க வர மாட்டீங்களா? இல்ல ப்ரோ, அது ரீசன்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஒரு நிமிஷம் இரு, வரேன். எல்லாம் நல்லா தான் நடக்கும். என் பேச்ச மதிக்கிறதா இருந்தா நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். என்ன ஆகாஷ், ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்கானா? போன் கொடுங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். ஹலோ சித்து, ஏன் நீ பார்ட்டிக்கு வர மாட்டே அப்படின்னு சொல்ற? ஏங்க, ஆகாஷ் ப்ரோ தான் புரியாம கூப்பிடுறாருன்னா நீங்களுமா? என்ன ஏற்கனவே ஆண்டாள் பட்டி கோயில்ல பாத்துருக்காங்க, இப்ப திரும்ப அவங்க என்ன பார்ட்டியில பார்த்தா கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? ஐயோ, அதெல்லாம் பாட்டி எப்போ மறந்துருப்பாங்க. ஒருவேளை அவங்க உன்னை மறக்காம இருந்திருந்தாங்கன்னா நீ நல்லதுதான் செஞ்சேன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிடலாம். இத பாரு சித்து, இன்னைக்கு நீ பார்ட்டிக்கு வந்தே ஆகணும். வரும்போது சிறுத்தையும் மறக்காம கூட்டிட்டு வந்துரு. நான் உனக்கு ஆல்ரெடி லொகேஷனை ஷேர் பண்ணிட்டேன். சரி, நான் போன் வச்சிடுறேன். பாய். எங்க ஹலோ ஹலோ ஹலோ. வந்துருமா மச்சான்? இந்த வருஷம் நியூ இயர் பார்ட்டிக்கு யார உசார் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த மச்சான். கடவுள் இருக்காரா? இருக்காரு, நல்ல வழியா காமிச்சாரு. அதுவும் அந்த ஆண்டாளம்மா வீட்டு பாத்தீங்கன்னா யாரா சுறா புறானு அனல் பறக்குண்டா. மச்சான், மறக்காம நம்ம சரக்கோட போயிரும். ஜும் ஜும். டேய், நானே இங்க போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னா மச்சான் அப்படியே சொல்லக்கூடாது மச்சான். நீ அப்படியே சொல்லக்கூடாது. நாம அங்க போயே ஆகணும். நீ இங்கே இரு மச்சான். நான் என்ன பண்றேன், நான் என்ன கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, இங்கே இரு, இங்கே இரு. பைத்தியக்காரா. சொல்லு துளசி. விஸ்வா, ஆகாஷ் பார்ட்டி இன்னைக்கு ஈவினிங் எங்களுக்காக அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லிருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபியான்ஸே எல்லாமே நீ மட்டும் தானே, அதனால தான் கால் பண்ண. நீ ரெடியா இரு, நான் இப்ப வந்துடுறேன். 2 பேருமே சேர்ந்து கிளம்பிடலாம். சீக்கிரம் கிளம்பிடு. சரி துளசி, வந்துடுறேன். பாய்.
செலிப்ரேஷன்லாம் களை கட்டுதே. மச்சான் டெக்கரேஷன்லாம் பாத்தியா? இந்த டெக்கரேஷன்லாம் பாக்கும்போது ட்ரீட் பெருசா இருக்கும் போல இருக்கு. டேய் என்னடா வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்க? இறங்கி வாடா உள்ள போலாம். இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஒருவேளை ஆண்டாளம்மா என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாத வம்பாயிடும்டா. பேசாம நீ மட்டும் உள்ள போ, நான் அப்படியே கிளம்பிடுறேன். என்னது கிளம்புறியா? டேய் இறங்கு முதல்ல. ஹாய் சென்ட்ரல். என்ன மாட்டிக்கிட்டியா? ஐயோ ஏன்டா மிதிச்சேன்? சிரித்த வா. ஹாய். ஹாய். ஹாய் ஹாய். இவன் சிறுத்தை என் கூட எஃப்எம்ல ஒர்க் பண்ண. ஹாய் ஹலோ ஹாய் ஹாய். ஹாய். நல்லா சிரிக்கிறாரு. சித்து, இவர் பேர் என்னன்னு சொன்னீங்க? அது மச்சான் நானே சொல்றேன் மச்சான். சரிடா, சொல்றா. By the way, my sweet name. இல்ல. My terror name. சிரிச்ச. டேய் என்னடா ஆச்சு இவளுக்கு? இப்படி சிரிக்கிறா? ஹலோ ஹலோ, ஏன் இந்த புன்னகை? எதுக்கு கோயில் தலா மாதிரி சிரிக்கிறீங்க? நான் திரும்ப சிரிக்கிறா. இப்ப பாரு பாட்டே கேக்குறேன். இந்த புன்னகை என்ன விலை? கொஞ்சம் சொல்லுங்க தங்க சலை. ஹலோ, நிறுத்துங்க. நான் உங்க பேரை கேட்டு கலாச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா பாட்டு பாடி இந்த புன்னகை சிரிப்புன்னு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? என்னது பேரை கேட்டு கலாச்சி சிரிச்சீங்களா? என் பேருக்கு என்ன? ஆமா, உங்களுக்கு சிறுத்தைன்னு பேர் வச்சது யாரு? என் பாட்டி. எது கேக்குறீங்க? ஏன் உங்க பாட்டிக்கு நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் கண்ணு டமரம் ஆயிடுச்சா? எதுக்கு என்ன பார்த்துட்டு கேக்குறீங்க? இல்ல, உங்க மூஞ்சிக்கு கரடின்னு தான் பேரு வச்சிருக்கணும். கரடியா? அப்படியா தெரியுது? எதுக்கு சிறுத்தைன்னு பேர் வச்சாங்கன்னு யோசிக்கிறேன். ஏ மைதா மாவு. டேய், சும்மாடா சும்மா. தேவையா உனக்கு? சும்மா இருந்திருக்கலாம்ல. ஏய் ஆமா, மேக்னாவையும் நீ வரும்போது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, மேனேஜர் சிங்காரம் லீவ்ல வேற இருக்காருல்ல, அவரோட வேலையும் சேர்த்து மேக்னா தான் பாத்துட்டு இருக்கான். அதனாலதான் அவளால வர முடியல. மேக்னாலா வந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி அவமானம் ஏற்பட்டிருக்குமா? மேக்னா, ஐ மிஸ் யூ மேக்னா. எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, வாங்க பாட்டி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க போலாம். பாட்டி, இருந்து சாப்பிட்டுட்டு தான் எல்லாரும். சரிங்க. பாட்டி எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாரும் தான். பாட்டி, அவரு விஸ்வா, ஓ துளசியோட அத்தை பையன். வணக்கம்ப்பா. வணக்கம் பாட்டி. பாட்டி, இவர் வந்து சிறுத்தை. எஸ். ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காரு. தெண்டல் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரு. ஓ ஹாய் பாட்டி, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம். தட் ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த அது. இவன் என்ன பண்றா? சித்து எங்க? ஏய், எதுக்கு இவன் மாஸ்க போட்டான்? பாட்டி, நான் சொன்னேன்ல, சித்து மாஸ்க் ஏன் போட்டிருக்காரு? தெண்டலோட மேனேஜர் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, ஓ அங்கதான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவர் தான் இவரு. வணக்கம் பாட்டிமா. வணக்கம்ப்பா. ஆமா, நீ மட்டும் என்ன மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, கொரோனா தொற்று உங்கள மாதிரி வயசானவங்கள தான் அதிகமா பாதிக்கும்னு சொன்னாங்க. எங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லையா, அதனாலதான்.
உங்க பக்கத்துல வந்ததும் மாஸ்க் போட்டுக்கிட்டேன். பரவாயில்லையே, அரசாங்கம் சொல்றது நீயாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியே. ஆமா பாட்டி, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக நம்ம அரசாங்கம் என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எங்களை மாதிரி இளைஞர்கள் இந்தியாவோட எதிர்காலத்துக்கு தூணா இருந்தாலும் உங்களை மாதிரி முதியவர்கள் தான் இந்தியாவோட போனா இருக்கீங்க. அதனால உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? ஆ, தூணு போனு எப்படிதான் யோசிக்கிறான்? இவன் பேசியே பாட்டிய கவுத்துருவான் போல இருக்கே. ஆமா ஆமா, பயங்கர ஜகஜால கில்லாடி. என்ன யோசிக்கிறாங்க? ஆமா, இந்த கண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ மறந்துட்டேன் பாருங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இருப்பா, நல்லா இரு. டேய், நீ ஆசீர்வாதம் பண்ணு. நானா? பாட்டிக்கிறியா? பாட்டி, பாட்டி, ஐயோ. நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். வேணாம், வேணாம். பண்ணுங்க. எழுந்திருப்பா, எழுந்திருப்பேன். எழுந்திருப்பா. நீ நல்லா இருப்ப, பண்ணிட்டாங்க. ஐயோ, இது எப்ப விழுந்துச்சு? ஆமா, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க. ஐயோ பாட்டி, நான் ஒளிச்சலாம் வைக்கல, பேண்ட் பாக்கெட்ல மறைச்சு வச்சிருந்தேன். அது தெரியாம தவறி கீழே விழுந்துருச்சு. அதுதான் ஏன்பான்னு கேக்குறேன். இங்கதான் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கே. இது ஸ்பெஷல் கூல் ட்ரிங்க்ஸ் லைக் புட்டி பால். நான் சின்ன வயசுல இருந்து புட்டி பால் குடிச்சு வந்ததுனால அந்த பழக்க தோசை மாறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த புட்டியில கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தாகம் எடுக்கிறப்பெல்லாம் அப்பப்ப இப்ப பாருங்களேன். அப்படி குடிச்சுக்குவேன். அதான் கையோடையே வச்சிருக்கேன். ஏதோ லிக்கர் வாசம் வருதே. ஐயோ பாட்டி, அது சரக்கு இல்ல, சானிடைசர். சைடுல வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? பாட்டி, இந்த பார்ட்டி முடிகிற வரைக்கும் இது என் கூடவே இருக்கும். இதுதான் என் உயிர். இத பத்தி மட்டும் எதுவும் கேட்காதீங்க. ஆகாஷ் பாட்டி, இந்த தம்பி என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியவே இல்லையாப்பா. இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுவான் பாட்டி. இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மூடே ஸ்பாயில் ஆயிடும். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் வர்றவங்களை கவனிங்க பாட்டி. டேய், வரேன் பாட்டி. வரேன் பாட்டி. அழகா இருக்காங்கல்ல? ஆமா, வா. என்னப்பா இதெல்லாம்? அபி, நீ இந்த மாதிரி மனசு விட்டு சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு. உன்னை இந்த மாதிரி சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நீ எப்பவுமே இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அபி. என்ன மட்டும் லவ் யூ சொல்லு புஜி, என்ன மட்டும் ஹகி பண்ணு புஜி. ரெண்டு சூப்பர். ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், அந்த தலை இப்படிதான் கேப்பியா? வாயில கேட்க மாட்டேன். சரி சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மச்சான், நம்ம தென்றல் தான் அழகுன்னு நினைச்சேன். ஆனா தென்றலோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப அழகா இருக்காளுங்க. யார சொல்ற நீ? டேய், அங்க பாருடா, அங்க ரெண்டு பொண்ணு நிக்கிறாங்கல்ல, அவங்களதான் சொல்றேன்.
மாப்பிள எனக்கு மேகனா கூட வேணாண்டா. அந்த 2 பொண்ணுல யாரையாவது ஒரு பொண்ணை மட்டும் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துறான். டேய் உனக்கு புண்ணியமா போகுண்டா. டேய் இதை மட்டும் எனக்கு செஞ்சுட்டா சாகுற வரைக்கும் நான் உனக்கு அடிமையா இருப்பேன்டா. ப்ளீஸ்ரா 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 ப்ளீஸ்ரா. அடிச்சா பின்ன என்னடா, அந்த அபிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க பக்கத்துல ஹேண்ட்ஸமா ஒருத்தர் நிக்கிறாரு பாரு, அதான் அவங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ். துளசிக்கு மேரேஜ் ஆக போகுது. துளசிக்குமா? அங்க நிக்கிறாரு பாரு, அவர் தான் விஸ்வா. ஐயோ என்ன சுமாராதான் இருக்கா. அவர் தான் துளசியை மேரேஜ் பண்ணிக்க போறாரு. ஆமா, இதுல யார உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்ற? டேய் தம்பி, டேய் உன்னை கூப்பிடுறாங்க பாரு. அவரல்ல உன்னதான். டேய் உன்னதான் கூப்பிடுறாங்க. தம்பியா? எஸ். போடா. அந்த சேர் எடுத்துட்டு வா. ஏய் எதுக்குடி சேர்? என்ன? இருங்கடி. கேட்டல, அவங்களுக்கு நீ தம்பியா? சோ வாட்? மெர்சல் படத்துல சமந்தா கூட தளபதி தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி துளசி என்ன தம்பின்னு கூப்பிடுறா. நீ தல ரசிகர்ல, உனக்கெல்லாம் எங்கடா அதெல்லாம் புரிய போகுது? நீ தளபதி, அவங்க சமந்தா. அக்கா சார் எடுத்துட்டு வரேன்க்கா. சாச்சா சிங்கிச்சா தம்பின்னு தான் கூப்பிட்டுட்டா. சாச்சா தலையெழுத்து. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தத்தளிக்கும் மனதை தட்டை வருவாளா, அத்த பொண்ணு கூட வருவாளா வருவாளா வருவாளா. அக்கா இந்தாங்க சாரு, உட்காருங்கக்கா. குட் ஜாப். நான் உட்காரத்துக்காக இந்த சேர் எடுத்துட்டு வர சொல்லல. அப்புறம் பேசிட்டு இருங்க, நான் வந்துறேன். கேரி ஆன். நீ சும்மா இங்கேயும் அங்கேயும் வெட்டியா சுத்திட்டு இருந்தல, அதான் உன்னை டைம் பாஸ் பண்றதுக்காக இங்க எடுத்துட்டு வர சொன்னேன். டைம் பாஸ் பண்ணியா? எஸ். நீ டைம் பாஸ் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஆமா. கோவப்படாத தம்பி. போய் சேர் எடுத்து இடத்துல வச்சிரு. இந்த சித்து ஆள் கொஞ்சம் கலர் கம்மியா இருந்தாலும் பார்க்க செம்ம மாசா இருக்கால. உன் ஆபீஸ்ல இவனை நிறைய பொண்ணு சைட் அடிச்சிருப்பாங்களே, என்ன அப்படி பாக்குற? இப்பெல்லாம் இந்த மாதிரி பசங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. பாட்டி பாட்டி கால் வலிக்கும், உட்காருங்க. இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கனே. ஏய் தம்பி, இங்க வா. இப்படி திரும்பு. மச்சான் உன்னதான் கூப்பிடுறாங்க. மச்சான் மாஸ்கியா தேடுற? அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நான் அப்பவே உன்கிட்ட இருந்து சுட்டு தூக்கி போட்டேன். தம்பி, நீ அப்போ மாஸ்க் போட்டுட்டு இருந்தப்போ உன் முகம் எனக்கு சரியா தெரியல. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே தம்பி. எங்கேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல உன்னை பார்த்திருக்கேன். ஆனா எந்த இடம்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இருடி மாட்டி விடுறேன். ஸ்கூல் ஃபங்க்ஷன் எங்கயாவது பாத்தீங்களா? கடையில பாத்திருப்பீங்களோ? ஏய் இல்ல இல்ல இல்ல, நீங்க அங்கெல்லாம் பாத்திருக்க மாட்டீங்க. அப்ப ஒருவேளை கோயில்ல பாத்திருப்பீங்களோ?
டிவில தான் உன்னை பார்த்த ஞாபகம் இருக்கு. கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் பாட்டி. கோயில்ல தான். கோயில்ல தான். நான் கூட உங்களை கடவுள்னு சொல்லி 9 தடவை சுத்தி வந்திருப்பேனே. பயங்கரமா சமாளிக்கிறாண்டி. அப்புறம் உங்க கால்ல எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேனே. ஆமா. எதுக்குப்பா அப்படி எல்லாம் பண்ண? அது பொதுவா கோயில்ல உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் பார்த்தா அவங்கள கடவுளா நினைச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவேன் பாட்டி. அதனாலதான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன் போல இருக்கு. பரவாயில்லப்பா, இந்த சின்ன வயசுலயே உனக்கு பெரியவங்க மேல எவ்வளவு பக்தி, எவ்வளவு மரியாதை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த பெருமைலாம் எனக்கு இல்ல பாட்டி, எல்லாம் எங்க அம்மாவுக்கு தான். ஏன்னா பாக்குற பெரியவங்க கிட்ட எல்லாம் மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அம்மா தான். பரவாயில்லையே, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல இருக்கு. அவங்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. கண்டிப்பா பாட்டி, நேரம் கிடைக்கும் போது எங்க அம்மாவை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. என்னடா பாட்டி வந்ததும் மறந்துடுவேன் பாத்தியா? உன்ன இரா மூச்சு வாங்கிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. பிரேக்கா? ஆமா, சீக்கிரம் மூச்சு வாங்கிட்டு சொல்லு. கால் வலிக்குது. சஞ்சீவ், ஏன் நீ மட்டும் வந்து இங்க தனியா நின்னுட்டு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சஞ்சீவ், இந்த ஜூஸியாவது குடிக்கிறியா? இந்தா. சஞ்சீவ், இப்ப எதுக்கு என் பின்னாடியே வர? இல்ல சஞ்சீவ், நீ என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி தனியா வந்து நிக்காத. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக என் கூட சிரிச்சு பேசுற மாதிரி நடிய. அதெல்லாம் உனக்கு தான் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப இன்னும் இவங்க ஒண்ணு சேரலையா? ஹாய் ப்ரோ. ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்கரேஷன்ஸ் நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. ப்ரோ வாங்க ப்ரோ. வாங்க சித்து. என்ன ப்ரோ அப்படி பாக்குறீங்க? நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க 2 பேர் முகத்துலயும் சந்தோஷமே இல்லையே, ஏதோ சீரியஸாவே இருக்கீங்க. ப்ரோ அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். பொய் சொல்லாதீங்க. இல்ல, அவர் பொய் சொல்லல, நாங்க நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கோம். பரவாயில்ல, இப்படி சமாளிக்கிற விஷயத்துல 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களே. இல்ல, நாங்க சமாளிக்கல, அதான் எங்களுக்காக நீங்க ஏற்பாடு பண்ண சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே. அப்புறம் எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போகுது? வேண்டாம் சிஸ்டர், இதுக்கு மேல சமாளிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல.
எனக்கு எல்லாமே எப்போ புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்திருந்தா அது உங்க 2 பேர் முகமே காட்டி கொடுத்துருக்குமே. ப்ரோ, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆசைப்பட்ட பொண்ணு மனைவியா கிடைக்கிற வரம் எல்லாருக்குமே கிடைச்சது. உங்களை மாதிரி ஒரு சில அதிர்ஷ்டசாலிங்களுக்கு தான் கடவுள் அந்த வரத்தையே கொடுக்கறாரு. அப்படிப்பட்ட வரத்தை சின்ன சின்ன ஈகோவாலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலையும் சாபமா மாத்திராதீங்க. ஆசைப்பட்ட பொண்ணே மனைவியை கிடைக்கிறது பொக்கிஷம் மாதிரி. அப்படி கிடைச்சிட்டா அந்த பொக்கிஷத்தை புருஷன் தான் பத்திரமா பாதுகாக்கணும். இங்க நிறைய பேருக்கு அவங்க ஆசைப்பட்ட பொக்கிஷம் கிடைக்கிறது. உங்களுக்கு அந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரோ. சித்து, எங்க 2 பேரும் சேர்த்து வச்சதுக்காக ரொம்ப நன்றி சித்து. மனசார சொல்றேன், உங்களை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். போலாம். யாரும் பார்க்கல. அப்பாடா. அப்பாடா. ஐயோ, முக்கியமானதை மறந்துட்டோமே. கிளாஸ் இல்லனா இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது? ஐயோ, கிளாஸுக்கு இப்ப நான் எங்க போவேன்? ஆஹா, யாரோ ஒரு புண்ணியமா நமக்காகவே இந்த கிளாஸ் இங்க வச்சுட்டு போயிருக்கா. அவசரப்படாத, உனக்காக தான் இவ்வளவு போராட்டம். உடனே நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். இப்ப பேசிக்கிறோம். பியூட்டிஃபுல். இதான் மிக்சிங். என்னதான் பாட்டியா இருந்தாலும் சரக்கு கூட இப்படி ஒளிஞ்சிருந்து தான் அடிக்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, இதுவும் நல்லாதான் இருக்கு. வந்ததுல நமக்கு தான் எதுவும் பிரயோஜனமா நடக்கல. அட்லீஸ்ட் நம்ம நண்பர் சித்துக்காவது இந்த பார்ட்டி பிரயோஜனமா இருக்கணும். தென்றலோட ஃப்ரெண்டு அபி, துளசி இவங்க 2 பேர்கிட்டயும் சித்து தென்றல லவ் பண்றாங்கிற விஷயத்த நாம தெரியப்படுத்தணும். நாம எப்படியாவது தென்றல சித்து கூட சேர்த்து வைக்கணும். துளசி கொஞ்சம் வாயாடியா இருக்கா. அவ இந்த விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. அபிதா கரெக்ட், அவளுக்கு கொஞ்சம் நம்மள மாதிரியே நாலேஜ் இருக்கு. அவகிட்ட மட்டும் சொல்லுவா. என்ன இது, தெளிவாதானே வந்தோம். எல்லாமே மங்களா தெரியுது. இவன் உள்ள போயிருக்கான்ல, அவன் வேலையை காட்டுவான்ல, அப்ப அப்படிதான் இருக்கும். நான் கேட்டதா இருக்கேன். அபி, அபி எங்க இருக்க அபி?
சரியான டைம். யாரும் பாக்குறதுக்குள்ள அபிகிட்ட விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ், நான் தான் சிறுத்தை, சித்துவோட ஃப்ரெண்டு. Glad to meet you. என்ன இவ என்ன அபின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான்? முதல்ல இவன் கண்ணுக்கு நான் எப்படி தெரிஞ்சேன்? என் தங்கச்சி கண்ணுக்கே நான் இது வரைக்கும் தெரிஞ்சது இல்லையே. கைய குட்டா கொரோனா வரும்னு பயப்படுறா போல. அபி, அபி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? அது உங்க ஃப்ரெண்டு தென்றல் உங்கள மாதிரியே ரொம்ப நல்ல பொண்ணு. ஆகாசும் நல்லவன் தான், ஆனா அவன் பாட்டி சரியில்லையே. அந்த குடும்பத்துக்கு தென்றல் மருமகளா போனா கண்டிப்பா அவன் லைஃப் நல்லா இருக்காது. ஆனா தென்றல் என் ஃப்ரெண்டு சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் லைஃப் சூப்பரா இருக்கும். சித்து தென்றல உள்ளங்கையில வச்சு தாங்குவான். ஏன் மறக்கிறீங்க? நான் உண்மையாதான் சொல்றேன். என்ன சொல்ற நீ? ஆமாங்க, சித்து தென்றல சின்சியரா லவ் பண்றாங்க. இந்த விஷயம் தென்றலுக்கும் தெரியும். ஆனா ஆகாஷ் கூட தென்றலுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுனால தென்றல் சித்துவோட லவ் ஏத்துக்க மாட்டேங்கிறான். பாவங்க என் ஃப்ரெண்டு சித்து தன்னோட காதல மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தினமும் புழுங்கிக்கிட்டே இருக்கான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நீங்க தாங்க எப்படியாவது சித்துவ தென்றலோட சேர்த்து வைக்கணும். சித்து என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த மனசுக்காகவாவது நம்ம சித்துவ தென்றலோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ண. என்னங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. நீங்க சித்துவ தென்றல் கூட சேர்த்து வைப்பீங்கல்ல? சேர்த்து வைக்கிறேன். நிஜமா வாங்க. ஆமா, சூப்பருங்க, சூப்பரு. எங்க போறாங்க? நாமளும் பின்னாடியே போய் பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரி. அப்புறம் என்னாச்சு? அட என்ன ப்ரோ இப்படி இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? பின்ன என்ன ப்ரோ, அவ்வளவு தூரம் சொல்லியும் அபிகிட்ட இன்னும் விலகியே தான் இருக்கீங்க போல. ப்ரோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ப்ரோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறதுக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? என்ன ப்ரோ, நான் சொன்னது புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கீங்க. இல்ல இங்க எல்லாரும் பாக்குறாங்க. அட என்ன ப்ரோ, உங்க வைஃப் தானே? யாரு கேட்க போறா? ஊட்டி விடுங்க ப்ரோ. ஊட்டி விடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி விடுங்க. அபி நீங்க ஊட்டி விடுங்க. இல்ல என்ன அபி நீங்களும் தயங்குறீங்க?
இல்ல அது வந்து அவருக்கு தான் ஊட்டி விட பிடிக்கல, உங்களுக்குமா பிடிக்கல? அவர் தான் கிரௌட பார்த்து கூச்சப்படுறாரு, நீங்களுமா கூச்சப்படுறீங்க? அட சும்மா ஊட்டி விடுங்க, அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாருங்க, ஊட்டி விடுங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேரும் யாரும் பெருசா கவனிக்கல, ஒழுங்கா ஊட்டி விட்டுருங்க. இல்லன்னு வைங்க, இங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எது அப்ப அவங்க முன்னாடி ஊட்டி விடணும், ஓகேவா? எது வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கூப்பிட்டு எல்லாரும் வாங்க. ப்ரோ ப்ரோ இல்ல ஆ, வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். ம், ஆ. ஊட்டுங்க. சஞ்சீவ், ம். ப்ரோ, இப்ப நீங்க சிஸ்டருக்கு ஊட்டுங்க. ஊட்டுங்க ப்ரோ, இல்லைன்னா எல்லாம் ப்ரோ நானே வாங்க ஊட்டுறேன். வைக்க. ஆ? ஸ்வீட்ல சிம்பிள். இதுக்கு போய் இப்படி தயங்குறீங்களே? ஏன் ப்ரோ? ஓகே ப்ரோ, அப்படியே எஸ்கேப் ஆகிறேன். பாய். சித்தி எங்க போனோம்? சுமதி, அம்மா சொல்லுங்கம்மா. முதல்ல கிச்சனுக்கு போய் எல்லாருக்கும் பாதாம் பால் ரெடி ஆ பண்ணி சரிங்கம்மா. என்ன இந்த அபி சித்துவ தெண்டல் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம சமயக்காரிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சித்துவ தென்றல் கூட சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? வேணும். ஆனா அதுக்கு ஏன் நீ அவ பின்னாடி போய்கிட்டு இருக்க? காரணமாதான். புரியலையே, என்ன காரணம்? முதல்ல சித்துக்கு தென்றல் மேல எந்த அளவுக்கு லவ் இருக்குங்கறத தென்றலுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்த போறேன். இப்பவும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா தான் சொன்னேன். சூப்பர் அபி, சூப்பர். இந்த ஐடியா செமையா இருக்கு. கத்தாம அமைதியா நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. ம். 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 இவ எதுக்கு நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்? என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நான் சும்மா கிச்சனை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். மூஞ்ச பார்க்க தானே சரியில்லை. கபோர்டு. பார்த்ததே கிச்சனை சுத்தி இல்ல. பார்க்க என்ன சார் இருக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் இருக்காங்க, அங்க போங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையா பாரு. ம்.
சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க. அம்மா உங்களுக்கு அங்க கொண்டு போய் கொடு. சரிங்கம்மா. நாம நினைச்ச மாதிரியே கரெக்டா தென்றல் அந்த தயிர் கலந்த டம்ளரையே எடுத்துட்டா. நல்லா இருந்தது. ஒன்றும் இல்லை ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ. பாதாம் பால் ஒரு மாதிரியா இருக்குல்ல? இல்லையே, நல்லதா இருக்கு. குடி நல்லதா இருக்கு. தென்றல் என்னாச்சு? என்னடி ஆச்சு? இல்ல இன்னும் இல்ல. ஏங்க என்னங்காச்சு? துளசி, அவங்க மெதுவா பிடிச்சி உட்காரு. வா வந்து உட்காரு. பாந்து உட்காரு. வா அப்படியே அதை வாங்கி போய் கொடு. வா பாந்து உட்காரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியாயிடும். என்னாச்சு தென்றல்? என்னடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா? இந்தாங்க வாயை கூப்பிடுங்க. குடி, தண்ணி குடி. ஏங்க என்னாச்சுங்க? ஒரு மாதிரி கேர் ஆகுது. இருங்க. என்னாச்சு? வாமிட் இருந்துச்சு தென்றல். நான் வேணும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணா? தென்றல் இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் கேர் கம்மியா இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியா உட்காருங்க. போதும், நிறுத்துடா.
உனக்கு கொஞ்சம் கூட சபை நாகரிகம் தெரியாதா? தென்றல் பார்த்து. தென்றல் உனக்கு யாரு? மொத்த பொண்ணா இல்ல மாமன் பொண்ணா? இல்ல நீ கட்டிக்க போற பொண்ணா? பாட்டி, நீ எதுவும் பேசாத. சொல்லு, நீ கட்டிக்க போற பொண்ணா? இவளுக்கும் என் பேரனுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. இதெல்லாம் தெரிஞ்சும் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? பாட்டி, தென்றல் திடீர்னு வாந்தி எடுத்துட்டா. சித்து ஏதோ உதவி பண்றங்கிற நினைப்புல இப்படி பண்ணிட்டாரு. அதை ஏன் இப்படி பெருசுபடுத்துறீங்க? ஏய்! யாரும் எதுவும் பேசாதீங்க. ஏதோ நல்ல பையன்னு நினைச்சா இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிற? தென்றல் என்ன சின்ன குழந்தையா? வாந்தி எடுத்ததும் அவளே தண்ணியை வாங்கி வாய் கொப்பளிக்க போறா? உனக்கு என்னப்பா அவ்வளோ அக்கறை? இத்தனை பேர் முன்னாடி கையால அவ வாந்திய வாங்கினது மட்டும் இல்லாம அவளை தொட்டு தலையெல்லாம் தேய்ச்சி விடுற? என்ன திமிரு உனக்கு? உங்க அம்மா உனக்கு அடுத்த வீட்டு பொண்ணுங்க கிட்ட இப்படித்தான் அநாகரிகமா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? போதும் பாட்டி. சித்து இப்ப என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? ஆகாஷ், அவன் பண்ணது தப்பு தானே? ப்ளீஸ் பாட்டி, திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. சித்து இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். சித்துவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ப்ரோ, வேண்டாம். சித்து வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்கன்னு யாருக்கிட்டையும் எந்த பாகுபாடும் காட்ட மாட்டான். எல்லார் மேலையும் அக்கறை காட்டுறது அவனோட நேச்சர். அந்த ரீதியில தான் அவன் தென்றலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அத போய் கொச்சப்படுத்துறீங்களா பாட்டி? என்ன பாட்டி நீங்க? வேண்டாம் ப்ரோ, எனக்காக நீங்க பாட்டியை எதிர்த்து பேசலாம். நீங்க சும்மா இருங்க ப்ரோ. பாத்தீங்களா பாட்டி, நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. அதான் பாட்டி சித்து. இவனை போய் திட்டுறீங்களா பாட்டி? சித்து, என் பாட்டி பேசுனதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி சித்து. என்ன ப்ரோ நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? தப்பு ஏன் மேலதான். பாட்டி, சாரி பாட்டி. நீ வா சித்து, உள்ள போலாம். வா. போட்ட பிளான்லாம் இப்படி சொதப்பிருச்ச.
யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் ஆகாஷ் என்ன இப்படி பேசிட்டாங்க. ஏன் எல்லாரும் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? தயவு செஞ்சு நடந்தது எல்லாம் மறந்துட்டு எல்லாரும் பார்த்து கொடுத்து வாங்க. பாட்டி பாட்டி எங்களுக்காக நீங்க இவ்ளோ கிராண்டா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி? பொதுவா பார்ட்டினா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கணும்ல. நீங்க கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஆடி பாடி ஜாலியா உங்களை சந்தோஷப்படுத்துவோம்ல. பாட்டி என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. சரி, தேங்க்ஸ் பாட்டி. பார்ட்டியை கொண்டாட பாட்டியே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல யார் ஆடுறது? வேற யாரு? இந்த விஷயத்தை ஆரம்பிச்சதே துளசி தானே. அவளே ஸ்டார்ட் பண்ணட்டும். கரெக்ட், அதுவும் சரிதான். விஸ்வா கூட சேர்ந்து துளசி ஜோடியா ஆடணும். இப்பொழுது வாசமான பேரை கொண்ட என் அன்பு தங்கை துளசியும் மோசமான பாசமான பேரை கொண்ட துளசியின் வருங்கால கணவன் விஸ்வாவும் ஒரு பொருட்டாட்டம் போட்டு நம்ம எல்லாரும் குதூகலப்படுத்த போகிறார்கள். சூப்பரே. போங்க போங்க போய் ஆடுங்க.